ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போயம் ஃபார் தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் எஸ்டிடி அண்ட் தென் டிஎன்டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போயம் ஃபார் தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஸோ இதோட ஆத்தர் யார் அப்படின்னா நம்மளுக்கு ஆத்தர் கொடுக்கல, ஆனால் என்னென்னா ஈசோப் ஃபேபிள் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஈசோப் அப்படிங்கிறது ஒரு ஆத்தர் தான். அவங்களுடைய கதைகள், அவங்க கொடுத்த அந்த கட்டுக்கதைகள்னு சொல்லலாம், இதை கதைகள்னு சொல்லலாம். அதில் இருந்து ஒரு பார்ட்டு தான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஈசோப் ஃபேபிள் அப்படின்னா என்ன? ஈசோப் ஃபேபிள் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ், நிறைய கதைகளை அந்த கலெக்ஷன் தான் என்னென்னா நம்ம ஈசோப் ஃபேபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈசோப் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் இது. அவங்க வந்து ஒரு அடிமையாகவும் ஒரு கதை சொல்கிறவங்களாகவும் என்னென்னா இருந்திருக்கிறாங்க. எப்படி நம்பப்படுது அப்படின்னா அவங்க ஏன்ஷியன்ட் கிரீஸில் வந்துட்டு வாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. பட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நமக்கு தெரியல. இந்த மாதிரி நான் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 620 அண்ட் 564 BCE. ஸோ இந்த காலகட்டத்தில் கிரீஸில் வாழ்ந்த ஒரு அடிமையாகவும் கதை சொல்கிறவங்களாகவும் இருந்தவங்க தான் ஈசோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுடைய கதைகளோட கலெக்ஷன் தான் நம்ம ஈசோப் ஃபேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு பகுதியை தான் தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் அப்படிங்கிறத நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஆண்ட்னா நமக்கு தெரியும் எறும்புன்னு சொல்லிட்டு. கிரிக்கெட் அப்படின்னா என்ன? இந்த கிரிக்கெட் அப்படிங்கக்கூடிய பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இல்லைனா பிளாக் கலரில் இருக்கும். அதை பார்க்கும்போது கிராஸ் ஹாப்பர், அதாவது வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இதுக்கு கால் வந்துட்டு சின்னதாகவும், அது வந்துட்டு அந்த கால் வந்து சின்னதாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இல்லைனா பிளாக் கலரில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்செக்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட்டாக, அதாவது சின்னதாக ஒரு சவுண்ட் வந்துட்டு கொடுக்கும். அது சவுண்டு சின்னதாக இருந்தாலும் நல்ல சத்தமான சவுண்டாக வந்துட்டு இருக்கும். அது எது மூலமாக கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதோட விங்ஸை ரப் பண்ணுற மூலமாக. ஓகேவா? அதோட விங்ஸை அந்த இறகு சொல்லுவோம்ல, இறகை வந்துட்டு ரப் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு அந்த ஷார்ட்டான லவுடான சவுண்ட் வந்துட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கிரிக்கெட் பூச்சியை பற்றினது. இப்போ நம்ம கிளாசரி, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. இதுலேருந்து அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அக்கஸ்டம்டு டு. அக்கஸ்டம்டு டு அப்படின்னா பி யூஸ்டு டு அப்படிங்கிறது மீனிங். அதாவது ரொம்ப பழகின ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம அக்கஸ்டம்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பழகிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக கே அப்படிங்கிறத அட்ஜெக்டிவ்ல வரும்போது நமக்கு கிளாட் அல்லது ஜாய்ஃபுல் அப்படிங்கிற மீனிங்கை தரும். அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கக்கூடிய சந்தோஷமான இந்த மாதிரியான மீனிங்கை வந்துட்டு அட்ஜெக்டிவ்ல வரும்போது தரும். ஓகேவா? அடுத்ததாக கிரம்ப் அப்படிங்கிறது பீஸ் ஆஃப் பிரெட், அதாவது பிரெட்டு துண்டை வந்துட்டு நம்ம கிரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபமைன் அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட், அதாவது ரொம்ப உணவு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு என்னென்னா உணவு பஞ்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு ஃபமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிசர்லி அப்படின்னா என்ன? ஹெசிடன்ட் டு ஸ்பெண்ட் மணி, அதாவது மணியை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ரூபா வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க, ரொம்ப தயக்கப்படுறாங்க. கூச்சம்னு கூட சொல்ல மாட்டோம், தயக்கப்படுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு மிசர்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கோத் அப்படின்னா என்ன? கோத் அப்படின்னா செட் அப்படிங்கிற மீனிங், சொல்கிறது. ஓகேவா? சொல்லு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இது வந்து கோத் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கோத் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அண்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் பிஃபோர் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஹேஸ்டிலி அப்படின்னா ஹரிட்லி, அதாவது அவசரமாக. ஓகே, அவசரமாக பண்ணுறத ஹரிட்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வாரண்ட் அப்படின்னா கேரண்டின்னு சொல்லலாம், ப்ராமிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? நான் வந்துட்டு உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? நான் கண்டிப்பாக கேரண்டி தரேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய போயமில் பார்த்தது தான். லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம அந்த லைன்ஸ்குள்ளேருந்து ஆன்சர் எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், கொஸ்டின் பார்க்கலாம். நேம் த சீசன் மென்ஷன்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா சம்மர் அண்டு ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா சம்மர் அண்ட் த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது தான்.
அடுத்ததா ரெண்டாவதுல இதுக்கான கொஸ்டின், வாட் மேட் த கிரிக்கெட் போல்டு? அந்த கிரிக்கெட் பூச்சியை ரொம்ப போல்டு ஆக்குனது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும் பாருங்க. அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபமைன் மேடு போல்டு. அந்த பஞ்சம் பட்டினி அதுதான் என்னன்னா அந்த கிரிக்கெட் பூச்சியை ரொம்ப போல்டு ஆக்குச்சு. அப்போ ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபமைன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்ததாக வந்துட்டு பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இந்த அபோ லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்டு பார்த்தீங்கன்னா பாரோ டுமாரோ அப்படிங்கிறது தான் ரைமிங் வேர்டு. அடுத்ததில் நமக்கு ரைம் ஸ்கீம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரைம் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு லைட் நைட் ரெண்டுமே ரைமிங்காக இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே ஏன்னு கொடுத்துடலாம். கே சே ஒன்று போல் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே பிபின்னு கொடுத்துடலாம். அப்போ ஏஏபிபி அப்படிங்கிறது தான் என்னென்னா இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஸோ போயம் 4 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்னொரு வீடியோ போயம் 5 வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.